கங்க்ராச்சுலேஷன் சார். ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலாட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. ஏன் கால? வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. டாக்டர் சார், என் காலை ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வலி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுன்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்ப நான் போயிட்டு வரேன். வரதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூர்ண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு வந்ததா. தயவு செஞ்சு கீழே வைங்க. எஸ். மிஷின் ஓட மாட்டேங்குது. எக்ஸ்ரே மிஷின் எரிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் டாக்டர், ஊமையானவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பேசுறவங்க ஊமை ஆயிட்டாங்க. டாக்டர் டாக்டர் டாக்டர், சீரியஸ் கேஸ் எல்லாம் உயிரோடு இருக்காங்க. நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆபரேஷன் தேட்டர் இருந்து போய் டாக்டர் உள்ள ஓடிட்டார். சர்வநாசம் சர்வநாசம், ஆஸ்பத்திரியே நாசம். தாதா, லெக் தாதா, எங்களை மன்னிச்சிருக்க தாதா. உங்க காலை வெட்டுறோம். எங்க 2 பேரோட சோறு கையே போச்சு. இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கழுவுற கையில தான் சாப்பிடணும். அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க. சர்வநாசம் சர்வநாசம். தனியே கூட வாங்க. ஜோ, நல்ல வேலை யாரும் இல்லையா? எல்லாரும் தின்னு போட்டு மேல தூங்குறாங்க போல் இருக்கு. வா, சீக்கிரம் வேலையை முடிச்சிருவோம். நீ டெரரிஸ்ட் மாதிரி ஆயிட்டோம். ஒரு இடத்துக்கு பாம்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கு. சில பேர் ஊருக்கே வைக்கிறானே. மீச எத்தனை டைம் வெடி கொண்டு வச்சிருக்க? இரு. இதை வச்சா இந்த மண்டபமே இடிஞ்சு விழுந்துரும். யோ, அறிவு கிட்டவனே, மண்டபம் இடிஞ்சு விழுதுனா உள்ள நானும் மாட்டி மாட்டேன். இதை வச்சா இந்த ஹால் வரைக்கும் வெடிச்சிடும். யோ, இதெல்லாம் வேணாமியா. அருண் சீதா மட்டும் உயிரோடு இருக்க கூடாது. அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியா? அப்ப இது போதும். இதுதான் கரெக்ட். இதான் விலையும் கம்மியா இருக்கா. நம்ம எப்ப வெடிக்கும்? ஓமகுண்டத்தில் நெருப்பு வச்சதும் சூடு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க டமால்னு வெடிச்சிடும். யோ, வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காசு தருவேன். வெடிக்கலன்னா நோ காசு. வைய பார்த்து வையா. வெடி விட்டுனா ஏதோ பெரிய ரேஞ்சுக்கு நினைச்சிருந்தா நீ கையில் நோண்டிட்டு இருக்கேன். இது கத்துக்கூடியா? எதிராக நம்மளுக்கு தான் தொழில். எல்லா பயிலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அது வெடிக்குமா? யோ, நான் தொழில ரொம்ப நாணயமானவன். வெடிச்ச உடனே காசு கொடுத்தா போதும். நான் மட்டும் என்ன சொன்னேன்? அப்படி உனக்கு காசு வேணும்னா வெடிக்கிற வரைக்கும் நீ கூடவே இருக்கணும். ஆகட்டும். எங்க வத்தி பொட்டியை காணோம்? சாமே, இந்தாங்க சாமே வத்தி பொட்டி. ஏன்பா கேட்டா ஒரு குச்சி கூட கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு பொட்டியே கொடுக்கற. பெட்டி தான், ஆனா ஒரு குச்சி தான் இருக்கு. என்ன எட்டி பாக்குற? கிணறு நினைச்சு உள்ள கூச்சிடாத. இது ஹோமகுண்டம். இது என்ன நீ எனக்கு சொல்லி தரியா? முண்டம் நான் போனதுக்கு அப்புறம் கொடுத்த. நல்லா சாமி கும்பிட்டு சாமே. பயமா? உனக்கு நீயே வை கொள்ளி. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இது கல்யாணமா இல்ல காது குத்தலா? கல்யாணம் தான். என்னைக்கு கல்யாணம்? இன்னைக்கு தான். எப்ப முகூர்த்தம்? 9 to 10. தாலி கட்டுறது 9:30 இல்ல 10:30? 10:30 தாங்க. ஏன் அப்படி? அப்பதானே எல்லாரும் வருவாங்க. எல்லாருன்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே? இல்ல. ஏன் இல்ல? நான் ரொம்ப கோவக்காரன். ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கேன். அதனால யாரும் வர மாட்டாங்க. நீ என்ன பாம்பு வெடிக்கல? அவசரப்படாதையா, வெடிக்கும். யோ, தாலி கட்டும் போது வெடிக்கணும். வெடிக்கும். நெத்தியில குட்டிண்டு மந்திரத்தை சொல்லுங்க. வெடிச்சிருங்கள? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க ஏன் இங்கே நின்றுட்டீங்க? மணவரிக்கா மணவர் என்ன ஏன் பயப்படுறீங்க? எனக்கு என்ன பையா? எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டோம்னா அப்புறம் இங்க நின்று வர்றவங்க யாரு வான்னு கூப்பிடுறது? தாலி கட்டுற நேரமாச்சு. ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். ஒண்ணு தேவையில்லை. நீ போ. முதல்ல நீ போ. போய் சேரு. போ, முதல்ல நீ போய் சேரு. இவளும் போய் சேர்ந்தான்னா இருக்கிற சிலையில வித்து காசாக்கி வர்ற அமௌண்ட் வட்டி விட்டுறலாம். ஆமா, வெடிக்கும்ல? நிச்சயம் வெடிக்கும். யோ, நல்ல வசதியான வயசான விடவா பாரியா? எதுக்கு? வாழ்க்கை விடலான் இருக்கு. போ.
சிவகாசியில் வெடிக்காத ஊம பட்டாசு கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிட்டானே பரதேசி நாய். எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லயே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். வீசுகாரப்ப ஏமாத்தி போட்டானே, வெடிக்கும் நானே. நல்ல வேலை, காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம். ஐயா, நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறது வேற தெரியல. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணாம விட்டேன். போடுங்க. சில்லறை இல்ல போ. ஏய், இந்த டைலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட சொல்லியிருப்பேன். போடியா. ஏய், சில்லறை இல்ல போடா. ஏய், எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகர்ந்துருமா? என்ன சாப்பிடுறியா? சாவுதாயா? எத்தனை பேருக்கு சாப்பிட்டு தெரியுமா? எடுத்து பாரு. எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சுதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு நாக்குல சனி, எனக்கு கால்ல சனி. இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன். இந்த காலம் வச்சுட்டா? ஆமா. கோடி கோடியாவா? அப்ப நான் ரெண்டு பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே. 50-50. பார்ட்னர் 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 பார்ட்னர். சில்லறை எல்லாம் தூக்கி போடுங்க. எதுக்கு? நீ கழட்டி விட்டீங்கன்னா? நோ. நோ.